ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சந்திரகுலம் வம்சத்திலே பிறந்தவர்கள் குருநாடு குருகுலம் குந்திப்பாளர்கள் குந்திப்பாளர்கள் 5 பேர். குந்திக்கும் குந்தி வந்தாரைக்கும் பாண்டுபுத்திர மன்னனுக்கும் நாங்கள் 5 ராஜாக்கள் பிறந்தோம். குந்தி மந்தாரிக்கும் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் 5 பேர் சொல்றீங்க. 5 பேர்கள் பிறந்தாலும் என்னுடைய பேரோ தாரா புகழப்படுத்த தர்மபுத்திர மன்னன் சொல்லலாம். கருத்ததோ தண்ணி, வெளுத்ததோ பால். அதாங்க கிடையாது. கருத்ததெல்லாம் என்ன சாராயம், வெளுத்ததெல்லாம் தெலுங்கு. நம்ம செட்ல தெலுங்கு சாராயத்துக்கு பேசவே கூடாது. நம்ம செட்ல எவன் தண்ணி போடுறவன் போட மாட்டீங்களா? கிட்ட கூட போக மாட்டாங்க. அப்ப ஊத்திக்குவீங்க. நம்ம செட்ல எவனும் குடிக்காரன்றா குடிச்சு விட்டா குடிக்கார செட்டா கூட நாங்க அளவு போக மாட்டோம். எப்படி போவேன்? நெப்பு கொட்டை ஊத்தி நீங்க 2 கோட்டை போட்டு படுத்துக்கிறீங்க. பரிவான சந்திரகுலம் குருநாடு குருகுலம் குருகுலத்தை வேந்தர்கள் பாண்டுபுத்திர மன்னனுக்கும் குந்தி வந்தாரிக்கும் பிறந்த நாங்களும் பாண்டவர்களும் 5 ராஜார்கள். பாண்டவர்கள் 5 ராஜாக்களாக இருந்தாலும் 5 பேர் சொல்றீங்க. யாராரு? தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்றீங்க. தருமன், பீமன், அர்ஜுனன் யாருக்கு பிறந்தீங்க? என் தாய்க்கு என் தந்தைக்கோ 2 தாரம், 2 கொண்டாட்டி. ஆமா, குந்தி மந்தார் என்று சொல்லலாம். குந்தமா தேவிக்கு பிறந்தவர்கள் தருமன், பீமன், அர்ஜுனன். மந்தார தேவிக்கு 3 பேர்கள் குந்தமா தேவிக்கு பிறந்தோம். மந்தார தேவிக்கு என் சிறிய தாயாக விளங்கக்கூடிய மந்தார தேவிக்கு நகுலன், சகாதேவன், சங்குபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தான். மார்கழி மாசம் ஊதுவா? எதுக்கு? சங்குதி. சங்குதி இல்லப்பா, சங்குபதி. சங்குமதி. ஆமா, இப்படி சொல்லக்கூடிய நாங்கள் 6 பேர்களும் பிறந்தோம் பாண்டுபுத்திர மன்னனுக்கு. பாண்டுபுத்திர மன்னனுக்கு நாங்கள் 6 பேர்களாக பிறந்தாலும் நாங்கள் சிறு வயதிலே என் தந்தையாரோட பிறந்தவளோ மூவாதிகள் 3 பேர்கள். 3 பேர் யார் யாரு? என்னுடைய தந்தை பாண்டுபுத்திர மன்னன், என் பெரிய தந்தையோ நாடாளக்கூடிய மன்னன், பெரிய தந்தையோ திருநாட்டிய மாமன்னன். திருநாட்டிய மாமன்னனுக்கு 100 ஆண் மக்கள் பிறந்தார். சரியாக 100 பேர். ஆமா, சரியாக 100 பேர் பிறந்தார். 100 பேர்களும் நாங்கள் சித்தபார் மக்கள் 5 பஞ்ச பாண்டவர்களும் 105 பேர்களும் பள்ளிக்கு செல்வோம், பாடங்களை படிப்போம். எங்கு போல கௌரவ 100 பேர்களும்
பாண்டவர் ஐவராஜார்களும் எங்களை போல ஒத்திமையா இருந்தவங்க யாருமே கிடையாது நாட்டுல. நாட்டுல உங்களை போல ஒத்திமை யாருமே இல்ல, யாருமே கிடையாது. அவ்வளவு ஒரு பெரிய மக்களும் சித்தப்பார் மக்களும் என புரியாமல் படிக்கி அவ்வளவு அம்பு ஆசையாக ஒரு பாசமாக நாங்க வந்தோம். எங்களுக்கு சித்தப்பார் மக்களுக்கும் எங்களுக்கு எதிரி இல்ல, நாங்க பெரியப்பார் மக்களும் எதிரி இல்ல. எதிரி இல்லாமல் படிக்கி அஸ்ராபுரத்துல அவ்வளவு ஒரு செல்வத்தோட நாங்க வாழ்ந்தோம். அப்படி நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது என்ன நடந்தது தெரியுமா? திருலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் அஸ்ராபுரம் தேடி வந்தார். உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் அஸ்ராபுரம் தேடி வந்தார். அஸ்ராபுரம் தேடி வந்த உடனே அந்த நாரத மகாமுனிவர் சும்மா வரக்கூடாதா, ஒரு பிளாகோடி கொண்டு வந்தார். ஆமா, ஒரு பிளாகோடி கொண்டு வந்து என் பெரியப்ப மகனாகிய திரியோதனுடைய கையில கொடுத்தார். அந்த திரியோதனாகப்பட்டவர் அந்த பாகமிட்டு பார்த்தார். அது பாகமிட்டு பார்த்த உடனே அந்த சொலை எத்தனை இருந்தது? 105 சொலை இருந்தது. ஆமா, நாங்க இருப்பது 105 பேர். அந்த பெலை சொலையில இருந்தது, பெலா சொலையில இருந்தது 105 சொலை. நீங்க இருப்பது அண்ணன் தம்பி 105 பேர். ஆமா, அந்த பெலா சொலையில 105 சொலை இருந்தது. அந்த சொலைய ஆளுக்கு ஒவ்வொரு சொலையை எடுத்து திரியோதர மன்னன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சொலையை கொடுத்துட்டார். ஒரு சொலை மீதி இருக்குது. அதான ஒரு சொலை இப்படி குட்டி போட்டுக்குமா கேள்றா, குட்டியா போடுயா சேகரு, நீ எப்ப கோமாளி வேஷம் போட்ட? அதனால ஒரு சொலை எப்படி மீது கேட்கிற? என்னுடைய அண்ணனாக என்னுடைய தம்பியாக விளங்கக்கூடிய பீமசேனன் நந்தவனம் போயிட்டார். நந்தவனம் மலர் கொண்டு வருவதற்காக போயிட்டார். அதனால ஒரு சொலை மீதி இருந்தது. அப்போ திரியோதனன் என்ன செய்தார்? சரி, பீமனை காணா, இந்த சொலையை நாமளே திங்கலாம் அப்படி என்று திரியோதனுக்கு வந்த பங்கும் இந்த பீமனுக்கு வந்த பங்கும் 2 சொலையும் திரியோதனன் சாப்பிட்டார். ஆமா, திரியோதனன் 2 சொலையும் சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே மலருக்கு போன பீமசேனா அஸ்ராபுரம் வந்தான். அஸ்ராபுரம் வந்த உடனே பிளாசோல மணக்கம் இல்ல, என்னப்பா பிளாசோல மணக்குது, என்ன காரணம்? மணக்கம் என்ன காரணம்? ஏது பிளாசோலை அப்படி என்று ஏப்பா பேசுறீங்க? அதை சொல்லட்டுமா வேண்டாமா? பேசுறீங்கன்னா நான் எங்களுக்கு நான் பாதியோட முடிச்சு போயிருக்கேன். நம்ம கதை வராது இல்ல, என்னது நான் இந்த கதையெல்லாம் சொல்றேன். இது யாருமே சொல்ல மாட்டாங்க, நானே யாருமே இந்த கதையை சொல்ல மாட்டாங்க. சரிப்பா சரிப்பா. ஆனால் ஒரு சொலை மீதி இருந்தது. பீமசேனன் வந்த உடனே எங்க பிள்ளை சொல்ல மணக்குது எங்கே யாருன்னு கேட்டார். அப்ப நான் தான் சொன்னேன், தம்பி பீமசேனா நாரத மகாமுனிவர் வந்தாரு, ஒரு பிளாகனி கொண்டு வந்தாரு. அது பாகமிட்டு பார்க்கும்போது 105 சொல் இருந்தது. நம்ம பெரியப்ப மகன் திரியோதனன் ஆளுக்கு ஒரு சொலை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அப்ப பீமசேனன் என்ன சொன்னார்? எங்க என் பங்கு. அதனால அப்ப 105 சொல்ல இருந்ததுல, அப்ப என் சொல்ல எங்க? என் சொல்ல கூடப்பா, எங்க என் சொல்ல அப்படின்னு பீமசேனன் கேட்டான். பீமசேனன் கேட்ட உடனே அப்ப நான் தான் சொன்னேன், ஆனா பீமசேனா நீ அருகாமல் இல்ல, நீ இல்லாதனால நம்ம பெரியப்ப மகன் திரியோதனன் சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே பீமசேனனுக்கு அகோரமான கோபமாகி பெரியப்ப மகன் திரியோதனன் பாராமரி ஓய்வு படகு மேல தட்டினான். ஆமா, உடனே மேல ஓங்கி தட்டினா பீமன். தட்டின உடனே அந்த பீமசேனன் 2 சொலை தண்டாம திரியோதனன் கப்புக்குன்னு வந்து கீழே விழுந்து, ஒரு சொலைக்கு 2 சொலையாக 2 வந்து கப்புக்குன்னு பூமியில விழுந்து. பூமியில விழுந்த உடனே ஓஹோ, ஒரு சிறு பாலகன் ஒரு பெலாச்சனிக்காக யார் நான் தானே சாப்பிட்டேன், பெரியப்ப மாவன் அண்ணன் தானே சாப்பிட்டேன், ஒரு பெலா சொலைக்காக என்ன புடனை மேல தட்டி விட்டால, இவ்வில நாம ஒரு கண்ணு பார்க்கணும் அப்படி என்று பாண்டவர் உயிரோடு வைக்க கூடாது அப்படி என்று பாண்டவரை மடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு என்ன சித்திரவதை செய்தால் தெரியுமா? அடுத்த போகும் வழிகளில வைப்பில் வைத்திருந்தார். வழிகளில்
பாண்டவர் உயிரோடு வைக்க கூடாது. அப்படி அன்று பாண்டவர் சித்தமார் மக்கள் பாண்டவரை மடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு என்ன சித்திரவதை செய்தார்? என்னென்ன? போகும் வழியிலே பொய்க்குழி வெட்டி வைத்தார். ஆனா உள்ள வந்து சாகட்டும் என்று. ஆமா. நடக்கும் வழியிலே நச்சுமணிகள் நட்டு வைத்தார். உங்கு சாதத்திலே விஷத்தை கலக்கினார். படுக்கக்கூடிய பாவியிலே பாம்புகள் விட்டார். குடிக்கக்கூடிய தண்ணியில குண்டூசி போட்டு வைத்தார். குதிக்கக்கூடிய தண்ணியில கூரூசி நட்டு வைத்தார். எத்தனையோ வஞ்சகமெல்லாம் செய்தார். அந்த பாண்டவருடைய நாங்கள் எம்பெருமாம் ஆயுருடைய கிருவினால ஆனா கோபால கண்ணன் கிருவியால நாங்க எந்த விதமான சிந்தனை இல்லாமல் படிக்கு நாங்க தப்பி பிழைத்தோம். ஏங்க அப்படி இருந்தாலும் இப்ப எங்க இருக்கிறீங்க? இப்போ சூது பகடை ஆடினோம். சூது பகடை ஆடினோம். சூது பகடையாடி நாடு நகர நவநிதி செங்கோல் உப்பு சட்டு ஆளும் படை அனைத்தையும் தோற்கடித்து அந்த ஜெயினி மாவனை முன்ன வைத்து அந்த திரியோதரன் பகடையாடினார். பகடை ஆடின உடனே நாடு நகர அனைத்தையும் இழந்த உடனே ஒன்னாவது சூரியவனம், இரண்டாவது ராமரிசிவனம், மூணாவது முருக்கமாரி சிவனம், நாலாவது களமகாரி சிவனம், அஞ்சாவது சைந்துவனம், ஆறாவது காமதேவ பர்வதம், ஏழாவது கெந்திருவனம், எட்டாவது குருமரி சிவனம், ஒன்பதாவது ஓமர சிவனம், 10வது பேரண்டவனம், 11வது ஊக்கீரவனம், 12வது இந்திர நீலாவனம் என்று சொல்லக்கூடிய இப்ப நாங்க இருப்பது அவனுடைய கட்டளை பிரகாரம் நாங்க இப்ப 12வது வனத்தில் இருக்கிறோம். இப்போ 12வது வனத்தில் இருக்கிறோம். 12வது வனத்தில் இருந்து நாளை காலை நாங்க அக்கியாதவாசம் போகணும். அக்கியாதவாசம் என்றால் 12 வருடம் வனத்திலே திரியணும். அன்னைக்கு சபையில விட்ட கட்டளை 12 வருடம் வனத்திலே தெரியணும். ஆமா, ஓர் வீடு அக்கியாதவாசம். அகப்படாமல் படிக்க ஓர் வீடு காலம் கழிக்கணும். அப்படி 13 முடிந்து வந்தால் அஸ்ராபுரத்துல பங்குல பிரகாரம் பாதி ராஜ்யம் தருகிறேன். தெரியாதன்னு சொல்லல. இப்படி அமர்ந்திருக்க குரு பெரியவர்கள் தான் சொன்னார்கள். உருவத்தை மாத்தி. ஆமா, இப்போ 12வது வனத்திலே குடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி 12வது வனத்தில் இருந்தாலும் நாளை விடிந்தால் நாங்க அக்கியாதவாசம் போகணும். என்ன அக்கியாதவாசம் போகணும். அப்படி நான் போவதாக இருந்தால் நான் மாலையிட்டு மனம் முடித்த என் தேவியோ பாஞ்சாலி இருக்கிறான், பத்திரி பாஞ்சாலி கோவன் இருக்கிறான். அதனால நான் அழைத்ததாக பாஞ்சாலி கூட்டிட்டு வரணும். இருந்தாலும் எங்களுக்கு அண்ணன் தம்பி நாங்க 5 பேர்கள். சகாதேவனோ சாஸ்திரத்தில் உடையவன். ஆமா, சாஸ்திரத்துல அவன் மாதிரி யாருமே சாஸ்திரம் பார்க்கறதுக்கு முடியாது. அதனால இப்ப நான் என்ன செய்யணும்னா என் தம்பியாக கடைசி தம்பியாக விலகக்கூடிய சகாதேவன் அழைத்து சாஸ்திர முறைகளை பார்க்கணும். நான் அடுத்ததாக என் தம்பி சகாதேவனை கூட்டிட்டு வா.